ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மினி டெக் ஹேக்கர் சேனல். நான் உங்கள் மினிதுரை. நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தோன்னா, ஜாவா யூஸ் பண்ணி ஆர்டர் ஈவன் நம்பர் பார்க்க போகிறோம் நம்ம. ஓகேங்களா? லைக் நீங்கள் கேட்கலாம், என்னடா ஆர்டர் ஈவன்லாம் பெரிய மேட்ரா, அது எதுக்கு நீ ஒரு வீடியோ போடுற? ஒன்றும் இல்லை. ஆர்டர் ஈவெண்ட்டு நம்ம ஒரு நெட்டில் போய் பார்க்குறோம், ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பான். கோடிங் இருந்தாலும், சோர்ஸ் கோட் நம்ம கையில் இருந்தாலும், பட் அது எப்படி ஒர்க் ஆகுது, என்ன மாதிரி இருக்குதுன்னு பாதி இதுக்கு புரியாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஒவ்வொரு லைனும் எப்படி ஒர்க் ஆகுன்னு சொல்லிட்டு ஃபுல்ஃபில்லாக நம்ம பார்க்க போகிறோம். ப்ளஸ் போனஸாக ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா இது கூட 10லேருந்து 20 வரைக்கும் நம்பர் பிரிண்ட் ஆகிட்டு வரிசையாக ஒரே லூப்பில் பிரிண்ட் ஆகுது அப்படின்னா அந்த இதில் எது ஈவன் எது ஆட் பிரித்து காட்டுற மாதிரி உள்ள நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபார் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம் நம்ம. பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்குன்னு ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட். நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது ஒன்று தான். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போனோமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உள்ளே ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் ப்ளைனாக இருக்கும் எக்லிப்ஸு. எக்லிப்ஸில் போய்ட்டு ஃபைலில் போய்ட்டு ஒரு ஜாவா ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிங்க. நான் ஆல்ரெடி யூடியூப்னு ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே போய்ட்டு பேக்கேஜ் சோர்ஸ் கோடுக்குள்ளே பேக்கேஜ்னு இருக்கும், பேக்கேஜுக்குள்ளே போயிட்டேன். பேக்கேஜில் போயிட்டு நம்ம ஒரு ஜாவா ஃபைல் க்ரியேட் பண்ணோம். ஜாவா ஃபுல்லி பேஸ் ஆன் த கிளாஸஸ். கிளாஸ் நேம் வச்சு தான் கொடுத்து ஓப்பன் பண்ணோம். இதில் ஃபஸ்ட் லெட்டர் வந்து நம்ம ஈவன் நம்பர் தான் கொடுக்கணும். ஈவன் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஷார்ட் ஃபார்மில். கொடுத்ததுக்கப்புறம் பப்ளிக் ஸ்டாட்டிக் மெயின் நான் ஆட் பண்ண ஃபினிஷ் கொடுத்துட்றேன். எனக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு. நான் இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன பார்க்க போகிறேன்னா, யூசர்ட் வந்து வேல்யூ வாங்கணும் அப்படின்றக்காக நான் ஸ்கேனர் யூஸ் பண்ண போகிறேன். ஸ்கேனர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இம்போர்ட் பண்ணணும் ஸ்கேனர். அதுக்கு இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டில் என்டர் பண்ணிங்கன்னா போதும். யூட்டில் டாட் ஸ்டார் கொடுத்தா அப்படின்னா அந்த யூட்டிலுக்குள்ள ஸ்கேனர் இருக்கும். ஸ்கேனர் நம்ம டிஃபால்ட்டாக வந்துடும் நமக்கு. ஓகேங்களா? ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கேனராக நம்ம ஃபஸ்ட்டு எழுதிடுவோம். ஸ்கேனர், அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நேம் ஐஎன். ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் ஓப்பன் ப்ராக்கெட் சிஸ்டம் டாட் இன் கடைசியில் செமிகோலன். ஓகே, நம்ம ஸ்கேனராக இம்போர்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து யூசர் வந்து என்டர் த வேல்யூ அப்படின்னு கேட்கணும்ல. அதாவது உங்கள்கிட்ட உங்கள் நேம் கிட்ட தான் உங்கள் நேம் சொல்லுவீங்கல்ல. அது மாதிரி யூசர்கிட்ட வந்து வேல்யூ கேட்கணும். உங்கள் நேம் என்ன, எந்த நம்பர் நீங்கள் ஆர்டர் எவன்னு செக் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கணும்ல. அதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் இப்போ நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து சிஸ்டம் டாட் பிரிண்ட் ஆல்னு யூஸ் பண்ணணும். அதுக்கு ஷார்ட் ஃபார்ம் வந்து SYSUTன்னு கொடுத்து கண்ட்ரோலும் ஸ்பேஸ் பாரி அமுத்துறீங்க அப்படின்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்லாம் அப்படின்ற முழுசாக வந்து நமக்கு. அதுக்குள்ளே போயிட்டு வாட் இஸ் செக்கிங் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? கொடுத்துட்டா இதை நான் வேல்யூ வாங்கணும்ல. வாங்குறதுக்கு வந்து ஒரு வேரியபிள் யூஸ் பண்ண போகிறோம். அந்த வேரியபிள் நேம் வந்து நான் அப்படி NUM நினைக்கிறேன். ஈக்குவல் டு ஃபஸ்ட் நான் வந்து டிக்ளேர் பண்ணணும்னு. நான் இன்ட்டில் டிக்ளேர் பண்ணிடுறேன். நம்ம ஈக்குவல் டு அந்த ஸ்கேனரோட ஆப்ஜெக்ட் நேம் IN டாட் நான் வாங்க போகிறது ஒரு இன்டிஜர் வேல்யூ நெக்ஸ்ட் இன்ட்டு கொடுக்குறேன். கொடுத்து செமிகோலன் கொடுத்துறேன். ஓகேங்களா? செமிகோலன் கொடுத்துட்டேன், நான் வேல்யூ வாங்கிட்டேன். இதுக்கு அடுத்து நான் அது ஈவன் நம்பரை ஆன் நம்பரை செக் பண்ணணும்ல. அதுக்காக என்ன பண்ண போகிறேன்னா இஃப்ல ஒரு கண்டிஷன் கொடுத்து செக் பண்ண போகிறேன். அது கண்டிஷன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இஃப் ஓப்பன் ப்ராக்கெட். இப்போ நான் வாங்கக்கூடிய நம்பர் என்னது, நம்மள நான் வாங்குறேன்னு. நம் பெர்சன்டேஜ் டூ டபுள் ஈக்குவல் டு 0 எடுக்கணும். அதை நம்ம வாங்குற நம்பரையும் நான் இங்கே ஒரு 2ன்னு கொடுக்குறேன்னா அந்த 2வையும் இதையும் நான் டிவைட் பண்ணணும். மாடுலேட் பண்ணணும். மாடுலேட் பண்ணிட்டு வர ரிமைண்டர் 0வா 1ஆன்னு செக் பண்ணணும். 1 வந்துச்சுன்னா அது ஆன் நம்பர், 0 வந்துச்சுன்னா அது ஈவன் நம்பர். ஓகேங்களா? அதுதான் ஒரு கான்செப்ட். இஃப்ல செக் பண்ணிட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறேன். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்குள்ள போயிட்டு திஸ் இஸ் ஈவன் நம்பர் இல்லை ஆன் நம்பர் பிரிண்ட் ஆனோம்ல. ஈவன் நம்பர் அப்படின்னு போட்டேன்னு. அதுக்கு கூட அந்த வேல்யூ பிரிண்ட் ஆனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் போட்டேன். ப்ளஸ் போட்டு அந்த நம்பர் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ இதுக்கு அடுத்து நம்ம எல்ஸ் பார்ட் போட போகிறோம். நம்ம எல்ஸில் சப்போஸ் அது 1ஆ இருந்தால் எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும், அது ஆட் நம்பர் எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஓகேங்களா? ஆட் நம்பர் ஆட் பிரிண்ட் ஆக கொடுத்தேன். எனக்கு இங்கேயே எனக்கு அதோட வேல்யூ டிஸ்பிளே ஆகணும். வேலிடேட்னு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஓகே, இவ்வளோ தான் இது ஆர்டர் ஈவன் நம்பர் அப்படின்றது. என்னென்ன போகிறேன்னு ஸ்கேனர் யூஸ் பண்ணுறனால இன்போர்ட் பேக்கேஜ் நான் இன்போர்ட் பண்ணிட்டேன்.
அதுக்கு ஃபைல் நேம் ஈவன் நம்பர் ஃபைல் நேம் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் என்னோட மெயின் மெத்தட். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் இந்த மெயினில் தான் கோடு எல்லாமே ரன் ஆகும். ஸோ இதுக்குள்ளே நம்ம எல்லாமே நம்ம கோடு எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ யூசர் வந்து வேல்யூ கேரி வாட் இஸ் யுவர் செக்கிங் நம்பர், நீங்கள் எந்த நம்பரை செக் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்க போகிறேன். ஸோ அவங்க நம்பர் என்ட்ரு பண்ணுறாங்க. அந்த நம்பர் அப்படின்றத நான் வாங்குறேன். நான் அது ஒரு இன்ட் வேரியபிள். ஸோ இன்ட் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நான் நம்பரில் வாங்குறேன். வாங்கிட்டு அதனால் நம்பர் மாடுலேட் 2 ஆன்னு மாடுலேட் பண்ண போகிறேன். மாடுலேட் பண்ணி வர ஆன்சர் 0 1 மட்டும்தான் வரும். 0 வந்து அது ஈவன் நம்பர், 1 வந்து அது ஆட் நம்பர் அப்படின்ட்டு நமக்கு ஃபைன் பண்ண முடியும் நம்மளால. ஸோ அதை வந்து நான் இஃப் எல்ஸ் உள்ள கொடுத்துருக்கேன். சப்போஸ் அது ஈவன் நம்பராக இருந்தால் எனக்கு ஈவன் பிரிண்ட் ஆகணும். இல்லை ஆட் நம்பராக இருந்தால் எனக்கு அது ஆட் நம்பர்னு பிரிண்ட் ஆகணும். வித் வேல்யூவோட பிரிண்ட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் அதோட கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ நான் போட்டு முடிச்சுட்டு நான் ஃபைலை சேவ் பண்ணுறேன். ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு அந்த ஜாவா ஃபைலில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணிட்டு ரன்னஸில் போயிட்டு ஜாவா அப்ளிகேஷன் கொடுத்து ரன் பண்ணுறேன். ஸோ ரன் ஆகிட்டுருக்கு. எனக்கு ரன் ஆகி அவுட்புட் வந்துருச்சு. எனக்கு இது வாட் இஸ் யுவர் செக்கிங் வேல்யூ கேட்குது. ஸோ நான் வந்து இப்போ என்ன கொடுக்கலாம்? ஓகே 2 கொடுக்குறேன். நான் 2 கொடுத்தா 2 இஸ் ஈவன் நம்பர். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் 1 டைம் பண்ணுவோம். அடுத்து ஆட் நம்பர் கொடுத்து பார்ப்போம். ஜாவா அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன்னு. ஸோ மறுபடியும் கொடுக்குறானு. இப்போ நான் 5 கொடுத்துக்கிறேன்னு. 5 கொடுத்தா 5 இஸ் ஆட் நம்பர் பிரிண்ட் ஆகுதுங்களா? ஸோ இதுதான் வந்து ஆட் ஆர் ஈவன் அப்படின்றது. ஸோ நான் ஆல்ரெடி முன்னாடி சொல்லியிருந்தேன். நான் ஒரு போனஸ் ட்ரிப்பாக ஒன்று பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபார் யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ ஃபார் யூஸ் பண்ணுறது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுலேயே தான் இஃப்க்கு மேலே வந்து ஒரு ஃபார் லூப்பை நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு I ஈக்குவல் டு 0, I லெஸ் than ஆர் ஈக்குவல் டு என்ன கொடுக்கலாம்? ஓகே இப்போதைக்கு 10 இருக்கு. நம்ம டிஃபால்ட்டாக தர்றது தானே. இல்லை வேணாம், நம்ம மாற்றிக்கணும். ஃபார் லூப் முன்னாடி ஒன்று வேணும். மேலே போய் இன்னும் ஒரு சின்ன விஷயம் ஆட் பண்ணிடுவோம். இப்போ ஏன்னா வந்து வாட் இஸ் யுவர் செக்கிங் நம்பர்னு கொடுத்துருக்கேனா. ஸோ அந்த செக்கிங் நம்பர்றது நான் நம்பர்னு வச்சுருக்கேன். அந்த நம்பர்னு அழிச்சிட்டேன்னு அதனால ஸ்டார்ட்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? அதாவது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஓகே நான் வந்து இப்போ ஒரு 10 to 20 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறோம்னு வச்சுங்களேன். 10லேருந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ 10ன்றது நான் அங்கே வேல்யூ நான் எங்கே ஸ்டார்ட் ஆகணும்னு நான் சொல்லணும்ல. ஸோ நம்ம சொல்கிறது தான் எங்கே ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றத நான் ஸ்டார்ட் அப்படின்ற ஒரு வேரியபிள் நான் வாங்கிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து எங்கே முடியணும். ஸோ எனக்கு 10ல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்கே முடியணும்? டிஃபால்ட்டாக வேல்யூ நம்ம தரக்கூடாது. ஸோ யூசர்டே வாங்கி தரணும். எனக்கு 10ல் ஆரம்பிச்சு 20 வரைக்கும் முடியணுமா, 50, 100, 1000 எல்லாமே அவங்க தான் டிசைட் பண்ணணும். ஸோ அது அவங்கள்ட்ட கேட்கணும்ல. ஸோ அதுக்காக வாட் இஸ் யுவர் என் நம்பர் அப்படின்னு கேட்குறேன். ஸோ இங்கே செக்கிங்கிறத நான் எடுத்துறேன். ஸோ இதை நம்ம செக் பண்ண போகிறதில்ல. ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் யுவர் எண்டு நம்பர்னு கேட்டேன். ஸோ அந்த எண்டு நம்பர் வாங்குறதுக்கு நான் வந்து நான் யூஸ் பண்ணக்கூடியது ஒரு இன்டிஜர் வேரியபிள். ஸோ அதுக்கான இன்ட்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான வேரியபிள் நேம் வந்து எண்ட் ஈக்குவல் டு அந்த ஸ்கேனரோட ஆப்ஜெக்ட் நேம் வந்து ஐஎன் டாட் நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு செமிகோலன். தென் என்ன கேட்குறேன்? வாட் இஸ் யுவர் எண்டு வேல்யூ வாங்கிட்டு நான் எண்டில் வாங்கிட்டுனா ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ நான் ஃபார் லூப் போட போகிறேன். ஸோ எனக்கு எங்கே ஆரம்பிக்கணும்? எனக்கு I ஈக்குவல் 0 கொடுத்துருக்கலாம். ஸோ 0ன்றதை நம்ம எடுத்துருவோம். ஸோ 0 போல் நான் ஸ்டார்ட்னு கொடுக்குறேன். ஏன்னா நான் இங்கே ஸ்டார்ட்லாம் வேல்யூ வாங்குறேன். நான் எங்கே வேல்யூ வாங்க போகிறேன்னு சொல்லிட்டோம்ல. ஸோ அதை நான் ஸ்டார்ட்டில் நான் வாங்கியிருக்கேன் நான். ஸோ I டிக்ளேர் ஸ்டார்ட். அதை ஐக்கு நான் அசைன் பண்ணுறேன். அடுத்து I லெஸ் than ஆர் ஈக்குவல் டு எண்டு தான் நான் எங்கே முடிக்கணும் சொல்லியிருக்கேன் நான். ஸோ எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் எங்கே முடிக்கணும் அது வரைக்கும் ரெண்டுமே செக் பண்ணணும். ஸோ அதுக்காக I லெஸ் than ஆர் ஈக்குவல் டு எண்ட். ஐல ஏற்கனவே ஸ்டார்ட்ன்ற ஒரு வேரியபிள் இருக்க நம்பரை நான் அசைன் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு I ஆட்டோமேட்டிக்காக வேரியபிள் அசைன் ஆயிரும். ஸோ I லெஸ் than ஆர் ஈக்குவல் டு எண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன் நான். இப்போ எண்ட் செமிகோலன் I ப்ளஸ் ப்ளஸ் எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகணும்னு சொன்ன ஆப்ரேட் சொல்லிட்டு நான் இதுக்கு அடுத்து ஃபார் லூப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஏன் இங்கே எரர் காட்டினா நான் இன்ட்டுன்றதை நான் டிக்ளேர் பண்ணவே இல்லை. ஓகேங்களா? ஸோ ஐன்றது டிக்ளேர் பண்ணிட்டேன் நான். இதுக்கு அடுத்து லூப்பிங்க ஃபார் லூப்பை நான் முடிக்கணும் நான். ஓகே ஃபார் லூப்பை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு என்ன ஆயிரும்? ஃபார் லூப் ஓப்பன் ஆகுது. I ஈக்குவல் 0 வேல்யூ ஸ்டார்ட் ஆகும். கண்டிஷன் செக் பண்ணும். செக் பண்ணிவிட்டு மறுபடியும் உள்ளே வரும். உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன கொடுக்கணும் அப்படின்னா இங்கே நான் நம்பர்னு கொடுத்துருக்கோம்ல. ஸோ இந்த நம்பர்ன்றதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஐன்னு கொடுக்கணும். ஏன் I கொடுக்குறோன்னா நம்ம ஐயில் தான் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ண வேல்யூ கொடுத்துருப்பேன் நான். அப்போ எனக்கு என்ன ஆகும்? எனக்கு இப்போ ஃபஸ்ட்டு 10ல் ஸ்டார்ட் பண்ண சொல்கிறேன்னா எனக்கு இந்த I ஈக்குவல் டு 10ன்னு ஆகணும். அந்த 10 இங்கே பாருங்கள் சைடில் போட்டு காமிக்கிறேன். ஸோ I ஈக்குவல் டு நான் 10ல் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டு நான் 10ல் கொடுத்துருக்கேன் நான். இங்கே 10 எடுத்து போக கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் எப்படி செக் பண்ணும் அப்படின்னா
10 less than equal to எண்டு நான் 20 கொடுத்துருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ லெஸ் than equal 20 செக் பண்ணும். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் எனக்கு டேரெக்டாக இங்கே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஐயோ வேல்யூ 10 தானே. ஸோ 10 மாடுலேட் 2 செக் பண்ணும். அதை டிவைட் பண்ண அது மாடுலேட் பண்ணது போக அது 0 செக் பண்ணும். அது 0 இருந்தால் ஈவன் நம்பர் எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ பிரிண்ட் ஆகிறது வந்து எனக்கு ஐ தான் பிரிண்ட் ஆகணும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும் ஐ இல்லை இன்கேஸ் அது ஆட் நம்பர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பிரிண்ட் ஆகணும் எனக்கு இங்கே ஐன்றதுக்கா இது ஆட் நம்பர் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக் எல்ஸ் பார்ட் நமக்கு வந்துடும். ஓகேங்களா? அதுதான் இங்கேயும். ஸோ இப்போ எனக்கு இந்த லூப் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிருந்து ஃபார் லூப்போட வண்டி கண்டிஷன் மேலே போகும். இங்கே போயிட்டு ஐயோ வேல்யூ ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துருக்கனால எனக்கு 10ன்றது ப்ளஸ் ப்ளஸ் ஆகும். அது வந்து நமக்கு லெவல் ஆகும். அப்போ மறுபடியும் எனக்கு என்ன ஆகும் இந்த கண்டிஷனில் ஐ ஈக்குவல் 0 போல் லெவல் லெஸ் than ஈக்குவல் 20 செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் உள்ளே வரும். இப்போ ஐயோட வேல்யூ வந்து லெவல். ஸோ இங்கே 11 ஆகும். இதை மாடுலேட் பண்ணும்போது இது 0 1 செக் பண்ணும். 1 வந்துச்சு அப்படின்னா டேட்டா ஆட் நம்பர் அப்படின்னு பிரிண்ட் ஆகும் நமக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் மாற்றி மாற்றி நம்ம லூப்பிங் ப்ராசஸ் நடக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இது இப்போ எப்படி ஒர்க்காக நம்ம அவுட்புட் பார்த்துருவோம் நம்ம இதில். ஓகேங்களா? லூப் கொடுத்தாச்சு முடிஞ்சு. ஓகேங்களா? இப்போ சேவ் பண்ணிவிட்டேன். அது ஈவன் நம்பர் ஓப்பன் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணுறேன். ரன்னர்ஸ் போய்ட்டு ஜாவா அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன். ரன் ஆகுது. ஸோ வாட் இஸ் ஸ்டார்ட் வேல்யூ வாட் இஸ் ஒரு வேல்யூ கேட்குது 10 கொடுக்குறேன். வாட் இஸ் எண்டு வேல்யூ கேட்குது நான் 20 கொடுக்குறேன். 20 வரைக்கும் கொடுத்து பிரிண்ட் ஆகுதா? இப்போ என்ன இருக்குது எனக்கு ஈவன் நம்பர் 10 ஆட் நம்பர் 11 ஈவன் நம்பர் 12 ஆட் நம்பர் 13 ஈவன் நம்பர் 14 எல்லாம் வரிசை பிரிண்ட் ஆகுதா? ஓகே கைஸ், ஸோ இதுதான் அந்த வீடியோ. மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கடைசியில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. ஓகே கைஸ், லவ் யூ, பாய்.